Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே இன்று மாலை 3 மணி அளவிலே நடைபெறவிருக்கிறது. ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் பங்கேற்கக்கூடிய விதமாக பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 அடுக்கு பாதுகாப்பு, சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுராந்தகம் வரை உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அதாவது பிற்பகல் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு வருகிறார். விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகத்திற்கு வந்து இறங்கி பொதுக்கூட்ட மேடையிலே 3 மணிக்கு எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன், அமமுக தலைவர் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதே போன்று புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையிலே இன்றைக்கு அணிவகுக்க இருக்கிறார்கள். அதாவது தீய சக்தியாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை விரட்டுவதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். திமுக 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இன்றைக்கு ஏறக்குறைய குறைந்தபட்ச சொற்ப வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை அடைய வைத்திருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழகம் இன்றைக்கு போராட்ட களமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக கடவுளுக்கு சமமாக போற்றப்படக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு வீதியில இறங்கி போராடுகிறார்கள். குறிப்பாக பகுதி நேர ஆசிரியராக இருக்கட்டும், அதே போன்று இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும், உயர்கல்வித்துறை ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே போன்று கௌரவ விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், சத்துணவு ஊழியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், பல்வேறு கட்ட போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் வெடித்திருக்கிறது. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண்ணாக இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்கிற 181 என்கிற அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இதனால் அந்த ஆசிரியர் கண்ணன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு நியாயம் கேட்டும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து போராடி இருக்கிறார்கள். அதே போன்று ஏறக்குறைய 27 நாட்களுக்கு மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் கேட்டு ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சத்துணவு ஊழியர்கள் தங்களுக்கு முழுமையான ஒரு ஊக்கத்தொகையும் அதே போன்று ஓய்வூதிய காலத்திலே முழுமையான பலன்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் போராடி இருக்கிறார்கள். செவிலியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒருபுறம் போராடி இருக்கிறார்கள். அதே போன்று ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய நோயாளிகளுக்கு அவசர காலத்திலே உதவக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடியவர்கள் போராடி வருகிறார்கள். மற்றொரு புறம் தமிழகத்திலே அதாவது உயர்கல்வி ஒரு புறம் அதாவது அகலபாலத்திற்கு சென்றிருக்கிறது. கௌரவ பேராசிரியராக பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு எந்தவித பணப்பலனும் இல்லை என்று நேற்றைய தினம் குறிப்பாக மாநில கல்லூரி, புதுக்கல்லூரி போன்ற சென்னையிலேயே தமிழகத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலே பணியாற்றக்கூடிய கௌரவ பேராசிரியர்கள் வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை கூட நடத்திவிட்டார்கள். திமுக அரசு எந்த விதமான போராட்டத்திற்கும் செவி கொடுப்பதாக இல்லை, செவி மடுப்பதாக இல்லை. இப்படி ஒரு போராட்ட களமாக தமிழகம் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்றைக்கு மாபெரும் கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஒரு வலுவான கூட்டணியை இன்றைக்கு கட்டமைத்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 மாபெரும் மகத்தான வெற்றியை பெறும் என்கிற இந்த நிலையிலே இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு அச்சாரம் விடுவதன் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்த போதும் சரி, ஆட்சியில இல்லாத போதும் சரி, மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதாக இருக்கட்டும், மக்களுடைய கோரிக்கைகளை களத்திற்கு சென்று விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நெசவாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கட்டுமான தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உப்பள தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போன்று செவிலியருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சத்துணவு ஊழியர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, களத்திற்கு சென்று
அவருடைய குறைகளை கேட்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற மாபெரும் எழுச்சி பயணத்தை 185 சட்டமன்ற தொகுதிகளிலே நிறைவு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய பல கோடி மக்களை சந்தித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பல லட்சக்கணக்கான மக்களை நேரிலே சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு, குறிப்பாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்கிற போது, அதாவது 2000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் என்கிற வாக்குறுதியை முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாகக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அந்த 150 நாளாக உயர்த்தி தருவோம் என்று கூறிவிட்டு இதுவரை உயர்த்தி தரவில்லை. சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்புகிற போது ஆமாம் நாங்கள் அறிவித்தோம், எங்களால் செய்ய முடியவில்லை என்று முதலமைச்சர் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலையில்தான் திமுகவினுடைய சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி என்பது 2021 அமைந்திருந்தது என்பதை பகிரங்கமாக சட்டமன்றத்தில் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதிமுக அதுபோன்று 2026 சட்டமன்றத்திலே வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிற போது 2026 இந்த சட்டமன்றத்தில் அதிமுக அரியணை ஏறுகிற போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 150 நாளாக உயர்த்தி தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். அதே போன்று பேருந்துகளிலே பயணம் செய்யக்கூடிய பெண்களை இலவசமாக செய்யக்கூடிய பெண்களுக்கு போன்று ஆண்களுக்கும் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்யலாம் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி 5 பெண்களுக்கு மானியமாக 25,000 ரூபாய் மானியத்தில் 5 லட்சம் ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியை இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. தேர்தல் களத்திலே பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்திருக்கிறது. அதிமுக ஏற்கனவே தேர்தலுக்கான பணிகளை அறிவித்து விருப்ப மனுக்களை பெற்று விருப்ப மனுக்கள் பெறப்பட்டவரோடு நேர்காணல் நடத்தி முடித்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரே மேடையில் அணிவிக்க இருக்கிறார்கள். அதே போன்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். ஏறக்குறைய 5 லட்சம் பேர் பங்கேற்பதற்கான பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்ட மேடையிலே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு தமிழகத்துடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வெற்றி பொதுக்கூட்டமாக இது மாறவிருக்கிறது. இதற்காக பாரத பிரதமர் இன்று தமிழகம் வருகிறார், குறிப்பாக சென்னைக்கு வருகிறார். 3 மணிக்கு அந்த எழுச்சுரையை முடித்துவிட்டு அவர் மீண்டும் டெல்லி புறப்பட்டு செல்லவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலே கூட்டணி கட்சி தலைவர்களோடு இணைந்து எழுச்சுரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐயப்பன்.